இதோ ஒரு கதை. மரணத்தின் சலங்கை ஒலி. புலரியின் முதல் வெளிச்சம் அந்த கிராமத்தின் மீது படர்ந்தபோது வழக்கமான உற்சாகம் இல்லை. ஆங்காங்கே தென்பட்ட சில முகங்கள் அலைபாயும் கண்களுடன் ஒருவித பயத்தில் உறைந்திருந்தன. அந்த பயத்தின் காரணம் கடந்த வாரம் நடந்த அமானுஷ்யமான நிகழ்வுகள். சில வாரங்களுக்கு முன் கிராமத்திற்கு வந்த ஒரு இளம் சலங்கை கலைஞர் கிராமத்தின் எல்லையில் உள்ள ஆலமரத்தடியில் ஒரு சலங்கையை மாட்டினார். இது ஒரு சாமானிய சலங்கை அல்ல, இது மரணத்தின் ஒலியை எழுப்பும். யார் இதன் ஒலியை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் உறுதி என்று அவர் எச்சரித்தார். கிராமத்தினர் அதை ஒரு பித்தனின் உளறலாகவே கருதினர். ஆனால் முதல் மரணம் நிகழ்ந்தபோது அந்த சலங்கை ஒலி கேட்டதாக கூறப்பட்டது. முதலில் இறந்தவர் கிராமத்தின் பெரியவர். அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் கூறினர். ஆனால் அவரது மனைவி அவர் இறந்த சில நொடிகளுக்கு முன் எங்கிருந்தோ சலங்கையின் சத்தம் கேட்டது. அது மெல்லியதாக இருந்தது. காற்று அசைந்தபோது மட்டும் அந்த சத்தம் ஒலித்தது என்று கூறினாள். யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இரண்டாவது மரணம் ஒரு இளைஞனுக்கு நிகழ்ந்தது. அவன் கிணற்றில் தவறி விழுந்து இறந்தான். அவனது நண்பர்கள் நாங்கள் அவனை காப்பாற்ற முயன்றபோது அந்த சலங்கையின் சத்தம் மிக தெளிவாக கேட்டது. அது அவனைச் சுற்றி இருந்ததைப் போல் இருந்தது என்று கூறினர். மூன்றாவது மரணம் ஒரு குழந்தை. காய்ச்சலில் இறந்த அந்த குழந்தையின் தாயார், நான் என் குழந்தைக்கு மருந்தளித்துக் கொண்டிருந்தபோது அந்த சலங்கை மிக வேகமாக ஒலித்தது. அது ஒரு நடனத்தின் சத்தம் போல் இருந்தது. என் குழந்தை அந்த சத்தத்தை கேட்டு சிரித்தது. ஆனால் அடுத்த நொடி அது அமைதியானது என்று கதறினாள். கிராம மக்கள் பயத்தில் உறைந்து போனார்கள். அந்த சலங்கையை கழற்றி எறிந்துவிட முடிவு செய்தனர். கிராமத்தின் தலைவரும் சில இளைஞர்களும் துணிச்சலுடன் அந்த ஆலமரத்தடிக்குச் சென்றனர். அங்கே அந்த சலங்கை தனியாக தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் அருகில் அந்த இளம் சலங்கை கலைஞன் இல்லை. கிராமத் தலைவர் அந்த சலங்கையை தொட முயன்றபோது அது மெல்ல அசையத் தொடங்கியது. சத்தம் எதுவும் இல்லை. ஆனால் அந்த அசைவு ஒருவித பயத்தை ஏற்படுத்தியது. அவர் அதை கழற்ற முயன்றபோது சலங்கை திடீரென வேகமாக சுழல ஆரம்பித்தது. அப்போது அந்த சத்தம் ஒரு பயங்கரமான ஓசையாக மாறியது. அனைவரும் காதுகளை மூடிக்கொண்டனர். அந்த சத்தம் ஒரு நடனத்தின் தாளம் போல் இருந்தது. அந்த தாளத்திற்கு ஏற்ப சலங்கை மேலும் வேகமாகச் சுழன்றது. அந்த ஒலியை முழுமையாக கேட்டவர்கள் தங்கள் உடலை அறியாமல் ஆட்டத் தொடங்கினர். அது ஒரு மரண நடனம். சத்தத்தின் வேகம் அதிகரிக்க அவர்களின் நடனமும் வேகம் பெற்றது. கிராமத் தலைவர் உட்பட அனைவரும் அந்த சலங்கையின் ஒலியை முழுமையாக கேட்டு தங்கள் கட்டுப்பாட்டை இழந்தனர். அவர்கள் தங்களால் நிறுத்த முடியாத ஒரு நடனத்தை ஆடினர். அவர்கள் ஆடிக்கொண்டே இருக்கும்போது ஒருவர் பின் ஒருவராக மயங்கி விழுந்தனர். அவர்களை பார்க்க வந்த கிராம மக்கள் அந்த அமானுஷ்யமான காட்சியை பார்த்து உறைந்து போயினர். சலங்கை மட்டும் இன்னும் தனியாக அமைதியாக தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் ஒலி இல்லை. ஆனால் அந்த கிராமம் ஒருவித அமைதியில் மூழ்கியிருந்தது. அந்த அமைதி மரணத்தின் அமைதி. மீண்டும் அதே போன்றதொரு சலங்கை ஒலி டிஸ்டன்ட்டில் கேட்கிறது. அது அடுத்த கிராமத்தை நோக்கி நகர்ந்து